அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் குளிர்சாதன பெட்டியின் மின் கூறுகளை எவ்வாறு சரிபார்ப்பது மற்றும் மாற்றுவது என்பதை தெரிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. தற்போதைய காயில் ரிலேவை சரிபார்த்து சோதிக்கவும். 2. ஓவர்லோட் புரொடெக்டரை சரிபார்த்து சோதித்தல். 3. கம்ப்ரஸர் வைண்டிங் அடையாளம். 4. கம்ப்ரஸரில் உள்ள ஷார்ட் சர்க்யூட் சரிபார்த்தல். 5. டோர் ஸ்விட்சின் நிலையை சரிபார்த்தல். 6. தெர்மோஸ்டாட் மற்றும் கெப்பாசிட்டரை சரிபார்த்தல். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ஸ்க்ரூ டிரைவர் 10 mm டிப் 200 mm நீளம் 1. கட்டிங் பிளையர் 200 mm நீளம் 1 இன்சுலேட்டட். நோஸ் பிளையர் 1. பிலிப்ஸ் ஸ்க்ரூ டிரைவர் செட் 1. ஓமீட்டர் மல்டிமீட்டர் 1. டெஸ்ட் போர்டு வோல்ட்மீட்டர் மற்றும் அம்மீட்டருடன் ஃபிட் செய்யப்பட்டது 1. ரெஃப்ரிஜரேஷன் அனைத்து எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் டைரக்ட் மற்றும் இன்டைரக்ட் 1. கரண்ட் காயில் ரிலே 1. OLP ஓவர்லோட் புரொடெக்டர் 1. 2 மீட்டர் 1 ஸ்கொயர் மில்லிமீட்டர் வயர் தேவையான அளவு. 2 மீட்டர் வயருடன் crocodile கிளிப் தேவையான அளவு. தெர்மோஸ்டாட் 1. கெப்பாசிட்டர் 1. லைன் டெஸ்டர் 1. டெஸ்ட் லேம்ப் 1. இன்சுலேஷன் டேப் 1. தெர்மல் ஃபியூஸ் 1. டெர்மினல் பின் ஃபேன் மோட்டார் டைமருடன் 1. டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் 1. மெகர் 1. செயல்முறை டாஸ்க் 1. தற்போதைய காயில் ரிலேவை சோதிக்கவும். ஸ்டெப் 1. ஓமீட்டரின் உதவியுடன் 4 மற்றும் 5 இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். ஸ்டெப் 2. 1 மற்றும் 2 இடையே கண்டினியூட்டி சரியாக இருந்தால் தற்போதைய காயில் ரிலேயின் காயில் கண்டினியூட்டி சரி. இயல்பான நிலை 4 மற்றும் 5 தொடரும். ஸ்டெப் 3. 5 மற்றும் 6 இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். இயல்பான நிலை பயன்படுத்தாத போது 5 மற்றும் 6 திறந்திருக்கும். 5 மற்றும் 6 ரிலே இடையே கண்டினியூட்டி இல்லை என்றால் சரி. ஸ்டெப் 4. ரிலேவை மேல் பக்கமாக வைக்கவும். 5 மற்றும் 6 இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். கண்டினியூட்டி இருந்தால் ரிலே சரி. ஸ்டெப் 5. அதன் அசல் நிலைக்கு கொண்டு வாருங்கள். 2 மற்றும் 3 இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். கண்டினியூட்டி இல்லை என்றால் ரிலே சரி என்று கண்டறியப்பட்டது. ஸ்டெப் 6. பிளஞ்சர் மூமெண்டை சரிபார்த்து ஒலியை கவனிக்கவும். ரிலேவை தலைகீழாக வைத்திருங்கள். பிளஞ்சர் மேலே நகரும் மற்றும் நீங்கள் ஒலி கேட்க முடியும். சாதாரண நிலைக்கு கொண்டு வாருங்கள். பிளஞ்சர் கீழே வருகிறது, நீங்கள் ஒலி கேட்க முடியும். ஒலி இல்லை என்றால் ரிலே குறைபாடுடையது. ரிலே பிளஞ்சர் இயக்கம் சரியாக இல்லை. டாஸ்க் 2. சரிபார்த்தல் மற்றும் ஓவர்லோட் புரொடெக்டர். ஸ்டெப் 1. 1 மற்றும் 3 இடையே கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். ஸ்டெப் 2. 4 மற்றும் 5க்கு இடையில் கண்டினியூட்டி சரியாக இருந்தால் பைமெட்டல் தொடர்புகளின் கண்டினியூட்டி சரி. ஸ்டெப் 3. கண்டினியூட்டி இல்லை என்றால் ஓவர்லோட் குறைபாடுடையது. ஸ்டெப் 4. டிஸ்கில் ஏதேனும் துரு உருவாவதை சரிபார்க்கவும். துரு உருவானால் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படவில்லை. டாஸ்க் 3. ஓமீட்டர் மல்டிமீட்டர் ஆஃப் பிராக்ஷன் ஹார்ஸ் பவர் ஹீமேட்டிக் கம்ப்ரஷனுடன் கம்ப்ரஸர் வைண்டிங் டெர்மினல் பின்களை அடையாளம் காணுதல். எக்ஸசைஸை மேற்கொள்வதற்கு முன் பின் வருவனவற்றை நினைவில் கொள்ளுங்கள். வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் இயக்குவது வைண்டிங் ஸ்டார்டிங்கை விட எப்போதும் குறைவாக இருக்கும். வைண்டிங் ஸ்டார்டிங்கை வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் விட அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரன் மற்றும் ஸ்டார்டிங் வைண்டிங் என்பது ஸ்டார்டிங் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரன்னிங் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸின் கூட்டுத்தொகை பொதுவானது. ஸ்டெப் 1. மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் முறையில் அமைக்கவும். ஸ்டெப் 2. A மற்றும் C இடையே உள்ள ரெசிஸ்டன்ஸை அளவிடவும் 20 ஓம்ஸ். ஸ்டெப் 3. அட்டவணையில் மதிப்பை பதிவு செய்யவும். ஸ்டெப் 4. A and B 40 ஓம்ஸ் இடையே உள்ள ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். ஸ்டெப் 5. அட்டவணையில் மதிப்பை பதிவு செய்யவும். ஸ்டெப் 6. C மற்றும் B 60 ஓம்ஸ் இடையே உள்ள ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். ஸ்டெப் 7. மதிப்பை அட்டவணையில் பதிவு செய்யவும். ஸ்டெப் 8. அடையாளம் காணப்பட்ட A டெர்மினல் பின் பொதுவாக டெர்மினலாக மாறுகின்றது. ஸ்டெப் 9. அடையாளம் காணப்பட்ட B டெர்மினல் பின் வைண்டிங்காக தொடங்கும். ஸ்டெப் 10. C டெர்மினல் பின் ரன்னிங் வைண்டிங்காக அடையாளம் காணப்படும். உற்பத்தியாளரிடமிருந்து உற்பத்தியாளருக்கு ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு சற்று மாறுபடும். பயிற்றுவிப்பாளருக்கு கம்ப்ரஸர் உற்பத்தியாளர் விவரக்குறிப்பு இருக்க வேண்டும்.
டாஸ்க் 4 கம்ப்ரஸரில் இன்சுலேஷன் சோதனை. கம்ப்ரஸர் மோட்டார் டெர்மினல்களுடன் இணைக்கப்பட்ட அனைத்து வயர்களையும் துண்டிக்கவும். மின்சார விநியோக வயர்கள், கண்ட்ரோல் வயர்கள் மற்றும் பிற இணைப்புகள் இதில் அடங்கும். கம்ப்ரஸர் மோட்டரின் டெர்மினல்களுடன் மெகரின் லீடுகளை இணைக்கவும். மெகருக்கு பொதுவாக 2 லீடுகள் உள்ளன. ஒன்று பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் ஒன்று நெகட்டிவ் டெர்மினலுக்கும். லீடுகள் பாதுகாப்பாக இணைக்கப்பட்டுள்ளதையும் அவற்றுக்கிடையே ஷார்ட் சர்க்யூட் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட டெஸ்ட் வோல்டேஜிற்கு மெகரை அமைத்து சோதனையை தொடங்கவும். மெகர் கம்ப்ரஸர் மோட்டரின் இன்சுலேஷன் சிஸ்டத்தில் டெஸ்ட் வோல்டேஜை பயன்படுத்துகிறது மற்றும் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளவிடும். குறிப்பிட்ட தேவைகளை பொறுத்து சோதனை கால அளவு மாறுபடலாம். ஆனால் வழக்கமான கால அளவு 1 நிமிடம். சோதனை முடிந்ததும் மெகரில் காட்டப்படும் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ரீடிங்கை பதிவு செய்யவும். இந்த ரீடிங் ஓம்ஸில் உள்ள இன்சுலேஷன் சிஸ்டமின் ரெசிஸ்டன்ஸை குறிக்கிறது. அதிக ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு சிறந்த இன்சுலேஷன் இன்டெகிரிட்டியை குறிக்கின்றது. டாஸ்க் 5 டோர் ஸ்விட்சின் நிலையை சரிபார்க்கவும். ஸ்விட்ச் 1 குளிர்சாதன பெட்டியை ஆன் செய்யவும். ஸ்டெப் 2 குளிர்சாதன பெட்டியின் கதவை திறந்து கேபினெட் பல்பின் நிலையை சரிபார்க்கவும். அது ஒளிர வேண்டும். ஸ்டெப் 3 அது இல்லை என்றால் பல்பை சரிபார்க்கவும். ஸ்டெப் 4 பல்ப் உருகியிருந்தால் சரியான வாட்டுகளில் பல்பை மாற்றவும் அல்லது குளிர்சாதன பெட்டியில் சாதாரண தேவைக்கு மாற்றவும் மற்றும் சரிபார்க்கவும். ஸ்டெப் 5 இன்னும் பல்ப் ஒளிரவில்லை. பின்னர் குளிர்சாதன பெட்டியை அணைத்துவிட்டு டோர் ஸ்விட்சை அகற்றி வயர்களை துண்டிக்கவும். ஸ்டெப் 6 மல்டிமீட்டர் அல்லது டெஸ்ட் லேம்ப் ஆன் மற்றும் ஆஃப் நிலையில் உள்ள ஸ்விட்சின் கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். ஸ்டெப் 7 பல்ப் ஹோல்டர் வயர்களை சரிபார்க்கவும். ஸ்டெப் 8 ஸ்விட்ச் குறைபாடு இருந்தால் அதை மாற்றி வயர்களை இணைக்கவும். டாஸ்க் 6 தெர்மோஸ்டேட்டின் நிலையை சரிபார்க்கவும். ஸ்டெப் 1 குளிர்சாதன பெட்டியை இயக்கவும். ஸ்டெப் 2 அது இயங்கவில்லை என்றால் தெர்மோஸ்டாட்டை சரிபார்க்கவும். ஸ்டெப் 3 தெர்மோஸ்டாட் மற்றும் அதன் வயர்களை அகற்றவும். ஸ்டெப் 4 மல்டிமீட்டர் அல்லது டெஸ்ட் லேம்ப் மூலம் தெர்மோஸ்டாட் கண்டினியூட்டியை ஆஃப் மற்றும் ஆன் நிலையில் சோதிக்கவும். டாஸ்க் 7 கெப்பாசிட்டரை சரிபார்க்கவும். எச்சரிக்கை, கெப்பாசிட்டரின் டெர்மினல்களில் விரல்களை வைக்க வேண்டாம். இது சார்ஜ் ஆகி அதிர்ச்சியை கொடுக்கலாம். கையாளுவதற்கு முன் அதை ஒரு இன்சுலேட்டட் வயர் மூலம் ஷார்ட் செய்யவும். ஸ்டெப் 1 சோதனைக்காக கெப்பாசிட்டரை அகற்றவும். ஸ்டெப் 2 கெப்பாசிட்டர் டெஸ்ட் சர்க்யூட்டில் இணைக்கவும். ஸ்டெப் 3 காட்டப்பட்டுள்ளபடி சர்க்யூட்டில் உள்ள ஃபியூஸை டி சரிபார்க்கவும். ஸ்டெப் 4 சர்க்யூட் பிளக்கை இ ஆன் செய்யவும். ஸ்டெப் 5 சார்ஜிங் ஸ்விட்ச் பி 1 அல்லது 2 வினாடிகள் அழுத்தவும். ஸ்டெப் 6 சர்க்யூட் பிளக் இ-ஐ அணைக்கவும். ஸ்டெப் 7 பியில் திறந்திருக்கும் ஸ்விட்ச் ஸ்டார்டிங் ஸ்விட்ச் சி தொடவும். கெப்பாசிட்டர் நன்றாக இருந்தால் ஸ்விட்சில் தீப்பொறி. ஸ்டெப் 8 முதல் முறையாக மின்னவில்லை என்றால் கெப்பாசிட்டரை யூனிட்டுக்கு மாற்றுவதற்கு முன் 2 அல்லது 3 முறை முயற்சிக்கவும். குறிப்பு, கெப்பாசிட்டர் நன்றாக இருந்தால் அதில் தீப்பொறி வரும். கெப்பாசிட்டர் ஷார்ட்டடாக இருந்தால் அல்லது கிரவுண்டடாக இருந்தாலோ காட்டப்பட்டுள்ளபடி ஃபியூஸ் டி ப்ளோ ஆகும். கெப்பாசிட்டர் சார்ஜ் எடுக்கவில்லை என்றால் அது தீப்பொறியாகாது. இது ஒரு ஓபன் சர்க்யூட் என்பதை குறிக்கின்றது. கெப்பாசிட்டர் டெர்மினல் டெஸ்டர்களுடன் இணைக்கப்படுகின்றது. எச்சரிக்கை, கெப்பாசிட்டரை சோதனை செய்யும் போது ஒரு பாதுகாப்பு பெட்டியில் வைக்க வேண்டும். ஏனெனில் ஒரு சர்க்யூட்டுக்குள் வைக்கப்படும் போது ஷார்ட்டட் கெப்பாசிட்டர் வெடிக்கக்கூடும். ரீகேப்: இந்த வீடியோவில் குளிர்சாதன பெட்டியின் மின் கூறுகளை எவ்வாறு சரிபார்த்து மாற்றுவது என்பது பற்றி நாம் விவாதித்தோம்.